ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைம்ஸ் லாபி. நம்ம இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வறுவல் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது நம்ம நார்மலாக செய்கிற அந்த வறுவல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் கிரேவியோடு சேர்ந்த மசாலாவோடு சேர்ந்த ஒரு வறுவல் மாதிரி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 கிழங்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறதா இருந்தால் 3 விசில் விட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை தவிர தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு பல்லு, நல்ல ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் போல் தக்காளி எடுத்துருக்கேன். மசாலா தூள் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஃப்ளேவருக்கு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா அடிகனம் உள்ள ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இரும்பு கடாய் மாதிரி. கடுகு, உளுந்து ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்து அந்த உளுந்து லேசாக செவந்ததுக்கு அப்புறமா சீரகம் சேர்த்துக்கோங்க. அதோட இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது நான் அந்த வரமிளகா சொல்லலை, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்காக தான். பட் இதை சேர்க்கும் போது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த விதையெல்லாம் வந்து அவங்க வாயில் படுற மாதிரி கொஞ்சம் காரம் கொடுக்கும். ஸோ விதையை எடுத்துட்டு ஒரு 2-3 வரமிளகா தாளிச்சுட்டு அதோட கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்குவோம். இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி ஒரு வாசனை வரட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அது சேர்த்தாலும் நல்லது தானே, உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், ப்ளஸ் உங்களுக்கு டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் ரொம்ப சேர்க்கல, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் வதங்குறதோட அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொஞ்சம் அந்த தக்காளி பீசஸ் அதையும் சேர்த்துட்டு, இந்த தக்காளியோடையே வந்து உங்களுக்கு இந்த தக்காளியோடையே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அது எண்ணெயில் நல்லா பரட்டி விடுங்க. நம்ம போட்டிருக்க அந்த மசாலா வந்து அந்த இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணும். அடி பிடிக்கிற மாதிரி வர நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிரும், அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இது மாதிரி நல்ல கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ வந்து வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு வந்து நான் 1-2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லைன்னா இங்கே கையில் கூட போடும்போது அப்படி 1-2 மசிச்சும் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு முதல்ல வந்து நல்லா பரட்டி விடுங்க. அந்த எண்ணெய் மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு பரட்டி விட்டுக்கோங்க. இப்போவே வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து மீடியம் ஹீட்லேயும் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அப்பப்போ இதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடி பிடிக்காமல் இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தோம்னா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேருந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் இதை வச்சு பொறுமையாக நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, மசாலா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, இதுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பட் எவ்வளோ நேரம் நம்ம வச்சு அதை சுருட்டி எடுக்கிறோமோ அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வச்சு இந்த மாதிரி அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டு எடுத்துட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா வந்து வெரைட்டி ரைஸ், தேங்காய் சாதம், லெமன் ரைஸ், புளி சாதம், இந்த இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். தோசை சுடும்போது தோசைக்கு நடுவில் நீங்கள் இதை வச்சு மசால் தோசை மாதிரி ரோல் பண்ணி கொடுக்கலாம். ப்ரெட்டு மேலே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக அந்த ட்ராவல் டைமில் நீங்கள் புளி சாதம், லெமன் சாதம் கட்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இது தொட்டுக்க வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் வந்து ஏதாவது ஒரு மில்லட் சிறுதானியத்தில் வந்து ஒரு தயிர் சாதம் பண்ணி அதுக்கு இதை தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி தயிர் சாதத்தை விட மில்லட் தயிர் சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.